கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்திலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிளையானை பாடவும் நீ வாய்த்தியவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். 11வது பாசுரத்தில் சுற்றத்தாருடன் தோழியின் திருமாளிகை முற்றத்தே புகுந்து கண்ணனின் பெருமைகளை பாடியும் எழாது இருக்கின்றாயே என்று வினவிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் மனதுக்கினியனான ஸ்ரீராமன் சீற்றத்தை சொல்லி பாடுகிறோம் தோழியே துயில் எழு என்கிறார். இளங்கன்றுகளை உடைய எருமைகள் தம் மடியில் பால் கறப்பவர் இல்லாததால் கனத்து கதறிக்கொண்டிருக்கும். அப்போது கன்றுகளின் நினைவு வர அவற்றின் மீது இரக்கம் கொண்டு கன்றுகளுக்கு பாலூட்டுவதாக எண்ணி அந்த நினைவினால் முளைவழியே இடைவிடாமல் அவள் பால் சொரியும். அவ்வாறு பெருகிய பால் வீடு முழுவதும் நிறைந்து ஈரமாகி சேராகிவிடும். இத்தகைய வளமை நிறைந்த செல்வத்தை உடையவனின் தங்கையே, சீதை பிராட்டியை தன்னிடம் இருந்து பிரித்தானே என்ற சீற்றத்தால் தென்னிலங்கை அரசன் ராவணனை கொன்று ஒழித்தான் அந்த ராமபிரான். எங்கள் மனதுக்கு இனியவனான அந்த ராமபிரானை நாங்கள் பாடியபடி இருக்கின்றோம். மார்கழி பணியானது எங்கள் தலையில் விழும்படி உன் மாளிகையின் வாசல் புறத்தே வந்து நின்றபடி நாங்கள் ராமனை பாடுகின்றோம். ஆனால் நீயோ வாய் திறந்தும் பேசாது இருக்கின்றாயே. எங்கள் ஆற்றாமையை அறிந்து கொண்ட பிறகாவது நீ எழுந்து வரலாகதா? இது என்ன இப்படி ஓயாத உறக்கம்? இந்த ஊரில் உள்ள வீட்டுக்காரர்கள் அனைவருமே நாங்கள் உன் மாளிகை வாசலில் திரண்டு வந்து நிற்பது தெரிந்துள்ளது. அப்படி இருக்க நீ இன்னும் இவ்வாறு பேருறக்கம் கொள்ளலாமோ என்று வினவுகிறார் ஆண்டாள். கொன்றதும் சிவன், கொல்லப்படுவதும் சிவன். தன் முடிவு இதுதான், இப்படிதான் இருக்கும் என்பதை உணர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மா மெய்ப்பொருள் நாயன்மாரானது. திருவெம்பாவை பாடல் 12 விளக்கம். ஆர்த்தி பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிதம்பரத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைச்சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணில் குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். தொடர்ந்து வரும் பிறவி எனும் இந்த பெருந்துன்பம் இனியும் வராதிருக்க வேண்டுமா? அதற்கு எளிய வழி ஈசனின் திருக்கழல்களை பற்றிக் கொள்வதுதான். கங்கையை தலையில் தாங்கிய கங்காதரனை, தில்லையில் அழலை தாங்கி ஆடும் கூத்தனை, வானையும் மண்ணையும் சகல உலகங்களையும் படைத்து காத்து அழித்து விளையாடி வரும் நம் ஈசனை மறவாது எந்நாளும் வணங்குவோம். கரங்களில் உள்ள வளையல்கள் குலுங்கி எழும்ப, இடையில் உள்ள அணிகள் ஒலி எழுப்ப, பூக்கள் நிரம்பியுள்ள பொய்கையில் நீந்தி குடைந்து நீராடி சிவனின் திருநாமங்களை ஓங்கி உரைத்து இன்பம் கொண்டு அவனது பொற்பாதங்களை சரணடைவோம். விரைந்து வா தோழி. சகலமும் அவனால் தான் பிறக்கிறது, அவனால் தான் வாழ்கிறது, அவனால் தான் மறைகிறது என்பதை அறிந்தும் மாயையால் அறிவிழந்த சிலர் மட்டும் தானே எல்லாம் என்று ஆணவம் கொண்டு திரிந்து வருகின்றார்கள். அகம்பாவம் எனும் பெரும் பாவத்தை விடுத்து
அவர்கள் ஈசனை சரணடைந்தால் மட்டுமே பிறவி எனும் இந்த பெருந்துன்பத்தில் இருந்து விடுபட முடியும். இதையே சைவ சித்தாந்த நூல்கள் ஐயந்திரிபர கூறுகின்றன. சின்முத்திரை வழியே தென்முகக் கடவுளாம் நம் ஐயன் உணர்த்துவதும் இதையே. ஆணவம், கன்மம், மாயை எனும் 3 தீமைகளை விலக்கினால் ஆன்மா எனும் பசு பதி எனும் இறைவனை அடைய முடியும் என்பதே சின்முத்திரையின் விளக்கம். அதையே காட்டி சகல ஆன்மாக்களுக்கும் பாடம் சொல்கிறார் ஆலமர் செல்வன். பசு முயன்றால் பதியை அடைந்து கலக்க முடியும். அதற்கு பாசம் எனும் மாயை தடையாக அமைகிறது. எனவே பதியை அடைய வேண்டுமானால் ஈசனின் பாத கமலங்களை பற்றி கொண்டு நீயே கதி என்று சரணடைந்து விட வேண்டும். தன் முயற்சி என்று எதையும் கொள்ளாமல் ஈசனே சகலமும் என்று இருந்துவிட வேண்டும். அப்படி இருந்தவரை சைவ உலகம் மெய்ப்பொருள் நாயனார் என்றே இன்றும் கொண்டாடி வருகிறது. சேதி நாட்டு அரசராய் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டவர் மெய்ப்பொருள் நாயனார். இவரது புகழும் தொண்டும் அண்டை நாட்டு அரசன் முத்தநாதனை அழுக்காறு கொள்ள வைக்க அந்த கொடும் பாதகம் நடந்தது. ஒரு நாள் ஈசனை குறித்த நல்ல நூலை ஒன்று இருப்பதாகவும் அது குறித்து விளக்கம் வேண்டும் என்று அந்த கயவன் தனித்து அழைத்தான். கனிகளை சுவைக்க கசக்குமா என்று கனிந்த மெய்ப்பொருளாளர் அவனுடன் தனித்து சென்றார். அப்போது மறைத்து வைத்திருந்த குத்துவாளால் கொடியவன் குத்த மெய்ப்பொருள் நாயனாரின் மெய்க்காவல் வீரன் அந்த கொடியவனை தாக்க வந்தான். உயிர் போகும் நிலையில் தத்தா, அவர் நம்மை சார்ந்தவர் என்று குரல் கொடுத்து அவரை பாதுகாக்க அவரது நாட்டுக்கு செல்ல வழி உண்டாக்கி கொடுத்தவர் மெய்ப்பொருள் நாயனார். இது என்ன கதை? இதில் என்ன உள்பொருள் உள்ளது என்று கேட்கலாம். இதுதான் இறைவனை உணர்ந்த நிலை. கொன்றதும் சிவம், கொல்லப்படுவதும் சிவம். தன் முடிவு இதுதான், இப்படிதான் இருக்கும் என்பதை உணர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மா மெய்ப்பொருள் நாயன்மாரானது. பதியை அடைய அது பக்குவம் கொண்டது. அதன் முதல் படியாக எல்லோர் மீதும் அன்பு கொண்டது. தன்னை கொன்றவனை கூட அது அன்பு கொண்டு பாதுகாத்தது. அந்த கொடியவன் பாதுகாப்பாக தன் நாடு சேர்ந்தான் என்பதை கேள்வியுற்றதும் இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று கண்ணீர் விட்டார். தான் உயிர் விடப் போகும் நாளே சிறந்த நாள், ஈசனை அடையப் போகும் நாள் என்று ஆவலோடு மரணத்தை எதிர்நோக்கினார். இதுதான் மிக மிக சிறப்பான தருணம். ஒருவனது பிறப்போ வாழ்வோ எப்படியும் இருக்கலாம். ஆனால் ஒருவரின் மரணம் மிக அமைதியாக எந்த சலனமும் இன்றி நடைபெற வேண்டும். காம்பை விட்டு பூ பிரிவதைப் போல நடைபெற வேண்டும். இப்படி பிரிந்தவர் மெய்ப்பொருளாளர். அதனாலேயே அவர் சிவபதம் அடைந்தார். சாகும் தருவாயிலும் திருநீற்று நெற்றியை காப்பீர் என்று உறுதி பெற்று கொண்டு மறைந்தார். அதனால் தான் இன்றும் சைவ உலகில் வாழ்கிறார். மனது கவலையுற்று இருக்க ஆன்மா பிரிந்தால் நிச்சயம் பிறவி தொடரும் என்கிறது சைவம். அப்படி பிறவாது இருக்க ஈசனை பற்றி கொள்ள வேண்டும். ஈசன் பக்குவப்படுத்துவான். அவன் நம்மை வாழ்விப்பான். தன்னுள் இனிமையாக சேர்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையும் வேண்டும். அந்த நம்பிக்கை கொண்ட என் இனிய தோழியே, எழுந்து வா. ஈசனை புகழ்ந்து பாட இந்த ஒரு பிறவியே போதாது என்ற நிலையில் நீ உறக்கம் கொண்டு இன்னும் காலம் கடத்த வேண்டுமா? உடனே எழுந்து வெளியே வா தோழி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.